இன்னைக்கு ஆக்டிவ் ட்ரேட் வால்யூமா வந்து பார்க்கும்போது எந்த ஸ்டாக் வந்து உள்ள இருக்கு அப்படின்னா வோடஃபோன் ஐடியாவும் ஓலாவும் சுசலான் எனர்ஜி தான் வந்து உள்ள இருக்காங்க. ஸோ இவ்வளவு மார்க்கெட் ரேலி நடக்கும்போதும் ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த 3 ஸ்டாக்ஸ் தான் வந்து இன்னைக்கு ட்ரேடர்ஸ் ஸ்பெகுலேட்டர்ஸ் எல்லாம் உள்ள வராங்க. இந்த 3 ஸ்டாக்ல சுசலானையும் அண்ட் தென் ஓலாவையும் நம்ம வந்து விட்டுறலாம். வோடஃபோன் ஐடியா வந்து நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட Q1 நம்ம பார்க்கும்போது நெட் லாஸ் வந்து வைடனா இருக்கு. அப்படின்னா வந்து இங்க நெட் லாஸ் வந்து அதிகமாயிட்டே போகுது. 6432 கோடி வந்து போன வருஷம் லாஸ் பண்ணவங்க இப்ப பண்றது 6608 கோடி வந்து லாஸ் பண்றாங்க. ஸோ 6400 கோடி 6600 கோடி. ஸோ லாசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியுமே பேங்க் டெப்ட் வந்து அதிகமா வச்சிருக்காங்க. 1930 கோடி வந்து பேங்க் டெப்ட் வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. அங்க பேங்க்கு வந்து கடன் கட்ட வேண்டியதா இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனி வந்து நெகட்டிவ் சைனா இருக்கும்போது பாசிட்டிவ் சைனா என்ன இருக்கு அப்படின்னா ரெவன்யூ வந்து ஸ்லைட்டா வந்து அப்ப இருக்கு. அண்ட் தென் ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் அப்படின்னா ஒரு யூசருக்கு இவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னும் போது அது 154 ரூபாய் இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்ப 177 ரூபாய் வந்து சம்பாதிக்கிறாங்க. சோ ஒரு 20 ரூபாய்க்கு மேல வந்து இங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு யூசருக்கு. அண்ட் தென் நீங்க ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸா பார்க்கும்போது 126 மில்லியன் போன வருஷம் இருந்தவங்க இப்ப 127 மில்லியன்ல வந்து இருக்காங்க. சோ அப்படின்னா வந்து இங்க யாரும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வெளியே போறது இல்ல அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனாலையும் இங்க ஷேர் பிரைஸ் வந்து ஏத்திருக்காங்க. அண்ட் தென் 4G இருந்து 5Gக்கான ரோல் அவுட் வந்து சீக்கிரமா வந்துடும். இவங்க வந்து ரிலையன்ஸ் ஜியோக்கும் ஏர்டெலுக்கும் வந்து காம்படிஷனுக்கு வருவாங்க அப்படின்ற பிளான்னாலையும் இன்னைக்கு வந்து ஏத்திருக்காங்க. பட் இந்த கம்பெனி வந்து நெட் லாஸ் வந்து இன்னும் அதிகமாயிட்டு தான் போது, கடன் அதிகமா தான் இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனி வந்து கான்ட்ராஸ்டா வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கான ரீசனையும் வந்து நான் சொல்லிட்டேன். என்னோட அப்ரோச் வந்து இந்த கம்பெனியால இந்த கடன் வந்து கட்ட முடியுமா அப்படின்ற டவுட் வந்து எனக்கு வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனி 5Gக்கு ரோல் அவுட் ஆகி வரதுக்கு முன்னாடியே இந்த ரிலையன்ஸ் ஜியோவும் அண்ட் தென் ஏர்டெலும் வந்து அடுத்த லெவல் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எனக்கு வந்து இருக்கு. ஸோ அந்த ரீசனால நான் வோடஃபோன் ஐடியா பக்கம் வந்து போகல. நீங்க இந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க இல்ல ட்ரேடிங்காக யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்து பண்ணிக்க. அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரேடிங் அண்ட் தென் ஸ்பெகுலேஷனா இருக்கீங்க அப்படின்னா வோடஃபோன் ஐடியா பக்கம் போங்க. மத்தபடி நீங்க லாங் டர்ம் போறீங்கன்னா போவாதீங்க, கடனை பார்த்துட்டு போங்க அப்படின்னு தான் சொல்றாங்க எல்லா அனலிஸ்ட்டுமே.